அண்மை செய்தி. எஸ்ஐ வீட்டில் மயங்கி கிடந்த சிறுமியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் எஸ்ஐ வீட்டில் பக்கத்து வீட்டு சிறுமி மயங்கி இருந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். 8 வயது சிறுமிக்கு உதவி ஆய்வாளர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் தன்னுடைய மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேற்று மாலை சிறுமி அவருடைய வீட்டிலிருந்து விளையாடி கொண்டிருந்த பொழுது காணாமல் போய்விட்டதாக தேடிய பொழுது அங்கிருந்து சிறுமியின் வீட்டிலிருந்து 300 மீட்டர் தொலைவில் உதவி ஆய்வாளர், அதாவது ஆயுதப்படையில் உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராஜு என்பவருடைய வீட்டில் மயங்கிய நிலையில் இருந்ததாகவும், அப்பொழுது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அந்த உதவி ஆய்வாளரிடம் கேட்ட பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வாக்குவாதம் அடிப்படையில் உடனடியாக அந்த உதவி ஆய்வாளர் நுங்கம்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு நுங்கம்பாக்கம் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் நேரடியாக வந்து சமாதானம் பேசியிருக்கிறார்கள். இதனையடுத்து அந்த சிறுமியை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனை செய்ததில் அவர் 2 அல்லது 3 முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக சிறுமியின் உறவினர்கள் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுத்து எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கிழக்கு மண்டல இணை ஆணையரிடம் புகார் மனு அளித்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரத்தில் உதவி ஆய்வாளர் ஒருவர் சிக்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் இணை ஆணையர் உரிய விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று மாலை நுங்கம்பாக்கம் பகுதி முழுவதுமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் சிறுமியை இந்த நபர், அதாவது காவல்துறை இருக்கக்கூடிய ஒரு நபர் பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டதாக வந்த தகவலின் அடிப்படையில் இதுவரை அவர் மீது எந்த விதமான விசாரணை நடத்தப்படவில்லை என சிறுமியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். உரிய விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சுபா.